சமீப காலமாக நாம் பார்க்குற ரத்த பரிசோதனை முடிவுகளில் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு வருது. குறிப்பாக ஃபேட்டி லிவர் 1, ஃபேட்டி லிவர் 2 அப்படின்லாம் வருது. ஃபேட்டி லிவர் அதாவது கொழுப்பு படிந்த கல்லீரல் அல்லது கல்லீரல் கொழுப்பு கல்லீரல், இந்த மாதிரி பல வகையில் சொன்னாங்க. இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு காலத்தில் ஆல்கஹால் கன்சப்ஷன் மட்டும்தான் இருந்தது. அதாவது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ அது மாறி என்னங்க உங்கள் கொழுப்பு கல்லீரலில் படிஞ்சிருக்கு, இது மாதிரி ஃபேட்டி லிவர் காமிக்குதே பிளட் ரிப்போர்ட்டில், நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, ஐயோ நான் அதை தொட்டது கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி மக்களுக்கு தான் ஃபேட்டி லிவரும் அதிகமாக இருக்குது. இதற்கு காரணம் என்ன? இந்த NAFL அப்படின்னு சொல்லப்பட்ட நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை புதுசாக ஒரு பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது MASH. அது என்னங்க MASH? மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் சியாட்டோ ஹெப்படைட்டிஸ். ஸோ இந்த பெயர் மாற்றம் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு இன்னொரு பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த MASH அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் பெயர் மாற்றமாக இல்லாமல் அந்த கல்லீரலில் படிகிற கொழுப்பையும் தாண்டி அந்த கல்லீரலில் ஏற்படுற வீக்கம், கல்லீரலில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷன் அதையும் சேர்ந்து பேச ஆரம்பிக்குது. இந்த கண்டிஷன் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், மெட்டபாலிக் டிசார்டர், இதெல்லாம் இந்த நேரடியான கல்லீரல் வீக்கம், கல்லீரல் இன்ஃப்ளமேஷன், ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் மாதிரி உண்டாகிற ஒரு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இது அத்தனைக்கும் ஒரு தொடர்பான ஒரு நேரடி தொடர்பாக தான் அமையுது. அப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒபிசிட்டி இல்லாமல், ஹைப்பர் டென்ஷன் இல்லாமல், டயபெட்டிஸ் இல்லாமல் இருந்தாலே இந்த MASH அப்படின்ற பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்றது தான். ஸோ மெடிக்கலாக இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ரூட் காஸை சரி பண்ணுறதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம், அதனால் ஏற்படுற விளைவுகள், அதாவது பாதிப்புகளுக்கு மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். டயபெட்டிஸ்க்கு தனியாக மருந்து சாப்பிட்றோம், ஹைப்பர் டென்ஷனுக்கு தனியாக மருந்து சாப்பிட்றோம், ஒபிசிட்டிக்கு இப்போ புதுசாக இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு, அதை போட ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாமே அதற்கு உண்டான ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு மருந்தை தான் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆனால் ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம மறந்துட்டோம். ஒரு வீட்டில் ஃபயர் அலாம் அடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வீட்டில் நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபயர் அலாமை போய் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம்னு நினைக்கிற மாதிரி தான் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு நம்ம ரூட் காஸை சரி பண்ணிட்டோம்னு நினைக்கிறது. ஆக்சுவலாக இந்த ரூட் காஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான சத்துக்களும் இல்லாத விதை எண்ணெய்கள், மாவு சத்துக்கள், மைதா, இந்த மாதிரியான தானியங்கள், இதை தொடர்ந்து அதிகப்படியாக சாப்பிட்றது தான். ஒரு சிலர் பழங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற இந்த தானியங்கள் எந்த சத்துமே இல்லாத மைதா, கோதுமை, மற்ற தானியங்கள், இது எல்லாம் சேர்ந்து நமக்கு அதிக கலோரி தான் கொடுக்குது. ஆனால் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற குளுக்கோஸை நம்ம உடம்புல உள்ள எத்தனை செல்கள் இருந்தாலும் அத்தனை செல்களாலையும் ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் நம்மளுடைய மெட்டபாலிசம். ஆனால் நம்ம பழங்கள் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, பழங்கள், இந்த குளிர்பானம், பாக்கெட்டில் அடைச்சி விற்கப்படுற ஒரு சில ட்ரிங்க்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ஃப்ரக்டோஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஃப்ரக்டோஸை நம்ம செல்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த ஃப்ரக்டோஸ் மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நம்மளுடைய லிவர் மட்டும்தான். ஸோ ஃப்ரக்டோஸை மொத்தமாக ஹேண்டில் பண்ணும்போது நம்ம லிவருக்கு ஓவர்லோட் ஆகுது. அதனால் கூட அது ஃபேட்டி லிவரை கன்வெர்ட் ஆகுது. இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரில் இருந்து நாம் இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் சியாட்டிக் ஹெப்படைட்டிஸ்ன்ற கண்டிஷனுக்கு மாற ஆரம்பிச்சிட்டோம். அதற்கு முக்கியமான காரணம் அதீதமாக நாம் மாவு சத்துக்களை சாப்பிட்றது, அதீதமாக ஃப்ரக்டோஸ் உணவுகளையும் சாப்பிட்றது தான். நாம் குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் நம்ம உணவில் எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதை தான் நாம் தொடர்ந்து பாலியோ டயட்டில் சொல்லிட்டு இருக்கோம்.